வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சண்டே நடந்த டெஸ்ட்டு 5ஓட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான்ப்பா பார்க்க போகிறோம். நமக்கு இது வரைக்கும் 5 டெஸ்ட்டுன்னு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பிளானை எப்படி கொண்டு போக போகிறோன்னா 140 டேஸ் பிளான் அப்படின்னு சொல்லி நம்ம பிளேலிஸ்ட்டில் நம்ம ஷெட்யூல் கொடுத்துருக்கோம்ப்பா. அது பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா டெஸ்ட் எழுதுறதுக்கு டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம டெஸ்ட் 5ஓட ஆன்சர் கீ பார்க்கலாம். என் தமிழ் நா அப்படிங்கிறத பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. இது எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா அப்படின்னு தான்ப்பா பிரியும். நெக்ஸ்ட் பாருங்கள், வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை எதுன்னு கேட்டிங்கன்னா இது மணி வகை தான். இதை எப்படி ஷார்ட்கட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலான்னு நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது அப்படிங்கிற தொடரில் தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாடல் அப்படிங்கிறதும் கேட்டவர் அப்படிங்கிறதும் தான் தொழிற்பெயர், வினையாளனையும் பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு பொறுத்துக. மெய்யெழுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்சோனன்ட், ஒப்பெழுத்துனா ஹோமோகிராஃப், உரையாடல்னா டிஸ்கஷன் கொடுத்துருக்காங்க. அது ராங்ப்பா. ஏன்னா உரையாடல்னா கான்வர்சேஷன், கலந்துரையாடல் தான் டிஸ்கஷன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மயிலுறுத்து அப்படின்னா மயங்கச்சை அப்படின்னு அர்த்தம். பிராண ரசம்னா உயிர் வலி, லயத்துடன்னா சீராக, நேமினா சக்கரம், கொடுஞ்செலவுனா விரைவாக செல்லுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, செயலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது. அதாவது ஒரு பெயர் சொல் எச்ச சொற்களா எந்த அடிப்படையில் திரிந்து அளவெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா செயலுசை அளபடையில் தான் எச்ச சொற்களா திரிந்து அளவெடுக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, வாயு வழக்கம் அறிந்து செறிந்திடில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படிங்கிற பாடல் வரியை இயற்றினாங்க யாருன்னா ஔவையார். ஏன்னா ஔவையார் அவங்க நமக்கு யூனிட் 7 சிலபஸில் கவர் ஆகுறாங்கப்பா. அதனால நமக்கு ஔவையார் சம்பந்தமான கொஸ்டின் கேட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, வேங்கை 8 அப்படிங்கிறது எவ்வகை மொழி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பொதுமொழி. எதனால் அது பொதுமொழின்னு கேட்டிங்கன்னா வேங்கை அப்படிங்கிறது வே ப்ளஸ் கை அப்படின்னும் வேங்கை அப்படிங்கிற மரத்தையும் குறிக்கும். அதனால அது பொதுவாக ரெண்டையுமே குறிக்கிறது அப்படிங்கிறதுனால அதை வேங்கை 8 அப்படிங்கிறது பொதுமொழி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, வலிமிகின் வலி இல்லை அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா புறநானூறு. இந்த வலிமிகின் வலி இல்லை அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், சரியான விடையை தேர்வு செய்க. இதில் விருச்சி அப்படின்னா நற்சொல் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு சரியாக பொருந்திருக்கு. அப்போ அதுதான் சரியான ஆன்சர். உரு துயர் அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ உரு அப்படிங்கிறது நமக்கு உரிச்சொல்ல வந்துடும். அப்போ உரு அப்படிங்கிற எழுத்தை பார்த்தோன்னே இது உரிச்சொல் தொடர் அப்படின்னு நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, 10 பாட்டு நூல்களில் ஒன்றான முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க. 103 அடிகளை கொண்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழ் தொண்டு இலக்கண குறிப்பு வரைக. அதாவது தமிழ் தொண்டுன்னு கொடுத்துட்டு அதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு தொண்டு அப்படின்னு வரும். அதனால அது 4ஆம் வேற்றுமை உருபு, பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு வரும். தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்னா 9 வகைப்படும். முறுக்கு மீசை வந்தார் அப்படிங்கிற இந்த தொடரில் அமைந்துள்ள தொகை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அன்மொழி தொகை தான். முல்லைப்பாட்டு எவ்வகை பாவால் ஆனதுன்னு கேட்டாங்கன்னா ஆசிரியர் பாவால் ஆனது. நெக்ஸ்ட் பாருங்க, சொல் பொருள் தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோடு அப்படிங்கிறதோட சொல் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா சக்கரம் அப்படிங்கிறது தான் கோடுக்கு சரியான ஆன்சர். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படிங்கிற பாடல் வரி யார் இயற்றுனாங்கன்னா ஔவையார் தான் இயற்றுனாங்க. நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக்க பாருங்க, சூறாவளி அப்படின்னா டொராண்டோ, பெருங்காற்றுனா டெம்பஸ்ட், நிலக்காற்று அப்படின்னா லேண்ட் ஃப்ரிட்ஜ், புயல் அப்படின்னா ஸ்ட்ரோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அசையி அப்படின்னா இலைப்பாரின்னு அர்த்தம், ஆரினா அருமை, இரடினா திணை, பொம்மல்னா சோறு, நரலும்னா ஒலிக்கும் அப்படின்னு அர்த்தம். பின்வருவற்றுள் முறையான தொடர் எது? அதாவது அந்த தொடர் முறையா எது அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படிங்கிறதா முறையா அமைஞ்சிருக்கு. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் அப்படிங்கிற சொற்றொடர்ல பொருளை எது வேறுபடுத்தி காட்டுது அப்படின்னா அதனுடைய வேற்றுமை உருபுகள் தான் அந்த பொருளை வேறுபடுத்தி காட்டுது. நெக்ஸ்ட் பாருங்க, காசி காண்டம் என்பது காசியோட எதை பற்றி கூறுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த காசி நகரின் பெருமையை பற்றி பாடும் நூல் தான் காசி காண்டம். நெக்ஸ்ட் பாருங்க, மைக்கடல் முத்துக்கு ஈடாய் நிற்க நெல்முத்து. அதாவது இந்த மைக்கடல் முத்துக்கு என்னோட கடலுக்கு எது முத்தாய் நிற்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா
இதுக்கு வந்து முக்கூடர் பல்லு தான்ப்பா ஆன்சர் வரும். இதை கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க பாருங்கள். செவ்விலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர், காப்பி இலக்கியம்னா எப்பிக் லிட்ரேச்சர், பண்டைய இலக்கியம்னா ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர், நவீன இலக்கியம்னா மாடர்ன் லிட்ரேச்சர், நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்னா ஃபோக் லிட்ரேச்சர், வட்டார இலக்கியம்னா ரீஜனல் லிட்ரேச்சர். இது ஃபுல்லாக எப்படி மனப்பாடம் வச்சுக்கணும்னு ஒரு ஷார்ட்கட்டாக நமக்கு கலைச்சொற்கள்லாம் கொடுத்துருக்கோம்ப்பா, டீட்டெயில் வீடியோ. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். திருக்குறளை நிறைவு செய்க, அரியவற்றுள் எல்லாம் அறிவே பெரியாரை அப்படிங்கிற குறளை வந்து நீங்கள் எப்படி வந்து ஃபுல் பண்ணுவீங்கன்னா, பெரியாரை பேணி தமரா கொள்ளல் அப்படிங்கிறது தான் திருக்குறளை வந்து நிறைவு செய்ய முடியும். நெக்ஸ்ட்டு வளர்வானம் அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. வினைத்தொகை அப்படிங்கிறது தான் இதோட இலக்கண குறிப்பு. ஏன்னா அது வளர்வானம், வளரும் வானம், வளர்கின்ற வானம் அப்படின்னு வரும். சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிபாடல் தான் பண்ணோடு பாடப்பட்ட நூல். நெக்ஸ்ட்டு பாருங்கள். கீழ்கண்ட சொற்களை வந்து அகர வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. இதை என்ன எழுத சொல்லியிருக்காங்கன்னா முதல் வந்து உயிரெழுத்துக்கள் வந்துடும், அதுக்கப்புறம் தான் உயிர்மை எழுத்துக்கள் வரும். அதை கவனமாக பார்த்து ஃபுல் பண்ணிடுங்கப்பா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் அப்படிங்கிற இடம்பெற்றுள்ள பாடல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவாசகம் தான். அந்த அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் அப்படிங்கிற பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா திருவாசகம். உலாவும் அமுத குழம்பை குடித்தொரு போல வெளிப்படைத்தோம் அப்படிங்கிற அறையில் பயின்று வரும் மோனை எதுன்னு கேட்டிங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வருவதுதான் மோனை. அப்போ இதில் 3வது சீரும் 4வது சீரும் ஒன்றி வந்திருக்கு. அப்போ 3 4 என்னன்னு கேட்டிங்கன்னா மேற்கதுவாய் மோனை. அடுக்கு தொடரை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊழ் ஊழ் தான் அடுக்கு தொடர்ப்பா. இந்த தகதக சலசல அப்படிங்கிறதெல்லாம் இரட்டை கிளவி. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு ஒரு குறள் சொல்லி அதுக்குரிய மோனை சொற்களை வந்து கேட்டிருக்காங்க. மோனை சொற்கள்னா முதல் எழுத்து ஒன்றி வருது. அப்போ எதுன்னு பார்த்தீங்கன்னா அன்பும் அறனும் தான் சரியான விடையாக வரும். நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக பாருங்கள். அருந்துணை அப்படிங்கிறது அருமை ப்ளஸ் துணை அப்படின்னு, ஏன்னா அது அருமையான துணை அப்படின்னு அதோட பண்பை குறிக்கிறதுனால அது மை விகுதி வச்சு தான் பிரியும். நெக்ஸ்ட் அகர வரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம எப்பயும் போல் ஆ வரிசையை அடுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உயிரெழுத்துக்களை அடுக்கணும் அப்படின்னா அதுதான் சரியாக வரும். அகராதி அரிச்சுவடி ஆ வரிசை முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து அந்த காங்காச்சாவில் எது வருதுன்னு பாருங்கள். தூவல் மருள் மன்றல் தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். சரியான இணையை கண்டறிய சொல்லியிருக்காங்க. இதில் குறிஞ்சி யாமம் அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சராக இருக்கும். ஏன்னா முல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து வைகரை வராது. முல்லை மருதத்துக்கு தான் வைகரை வரும். நெய்தலுக்கு ஏற்பாடு வரும். பாலைக்கு நண்பகல் வரும். முல்லைக்கு மாலை வரும். நெக்ஸ்ட் பாருங்கள். குறிஞ்சி அப்படின்னா என்ன வரும்னா சிறு குடி அப்படின்னு வரும். முல்லைக்கு பாடி, மருதத்துக்கு மூதூர், நெய்தலுக்கு பாக்கம் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்கள். கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலங்கள் என்னன்னா நமக்கு 6 பெரும்பொழுதும் 6 சிறும்பொழுதும் மருதம் நெய்தலுக்கு வந்து வந்துடும். அப்போ அது ரெண்டையும் சேர்த்து இன்னொன்றுக்கு எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லைக்கு தான் வரும். உருவேனில் இலக்கண குறிப்பு கேட்டாங்க அப்படின்னா உரு அப்படிங்கிறது நமக்கு உரிச்சொல். அப்போ உரிச்சொற்றொடர். வந்தனை அப்படிங்கிறத பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. வந்து ப்ளஸ் அணைந்த அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டாக வரும். எங்குறைவீர் பிரித்தெழுதுனா எங்கு ப்ளஸ் உறைவீர். கிளர்ந்த என்பதன் வேர்ச்சொல் என்னன்னு கேட்டாங்கன்னா கிளர் அப்படிங்கிறதான் அதனுடைய வேர்ச்சொல். நெக்ஸ்ட் பாருங்க. தவறானவற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சீனாவில் முருகன் கோயில் ஒன்று கட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறுப்பா. முருகன் கோவில் இல்லை, சிவன் கோயில் தான் கட்டியிருப்பாங்க. சீன பேரரசர் குப்லாய் கானின் ஆணையின்படி தான் இதை வந்து கட்டியிருப்பாங்க. இந்த கோயிலில் வந்து சோழர் காலத்தோட சிற்பங்கள் வந்து அந்த கோயிலில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டுப்பா, இதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஆர்த்தரப்பு அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, அதுக்குரிய குறிப்பும் கொடுத்துருக்காங்க. அதை ரெண்டுமே படித்து பார்த்து அது கீழே கொடுத்துருக்க அவங்க கொஸ்டினுக்கு அது என்ன பொருந்துது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செயற்கை நுண்ணறிவின் தலைப்பு கொடுத்துருக்காங்க. கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. திறன்பேசியில் உள்ள வரைபடம் போக்குவரத்துக்கு சுருக்கமான வழியை வந்து காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான்ப்பா சரி. ஏன்னா குறிப்புகள் வந்து தொடர்பு இல்லாமலாம் இல்லை, தலைப்புக்கும் வந்து தொடர்பு இல்லாமலாம் இல்லை, ரெண்டும் மேட்சிட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா அப்படிங்கிற ஆண் தெய்வத்தை வந்து அழைத்து பாடுகிறாராம்.
பூனையார் வந்து பால் சோற்றை கண்டதும் வருகிறார் அப்படிங்கிறதுல வலு அமைதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து அந்த வித்துவ கோட்டமா அப்படிங்கிறது பெண் தெய்வம், அதை வந்து அவங்க ஆண் தெய்வமாக காட்டியிருக்கிறதுனால அது வந்து பால் வலு அமைதி, ஆண்பாலை பெண்பாலை மாற்றி சொல்கிறாங்க. பூனையார் அப்படிங்கிறது வந்து அது ஒரு அக்ரிணை, அதை வந்து வருகிறார் அப்படின்னு ஒரு உயர்திணையை சொன்னதுனால அது வந்து திணை வலு அமைதி. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வருஷம் நமக்கு அகராதி அப்படிங்கிற சிலபஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்க கொஸ்டின் தான்ப்பா இதில் வச்சுருக்கோம். மண்டல புரூடர் அப்படிங்கிறவங்க வந்து சூடாமணி நிகண்டு எழுதினாங்க. சதுர அகராதி எழுதினது யாருன்னா வீரமாமுனிவர். தமிழ் சொல் அகராதி, வெறும் தமிழ் சொல் அகராதின்னு வந்ததுன்னா யாழ்ப்பாணம் கதிரை வேலனார். தமிழ் பேரகராதி யாருன்னு கேட்டிங்கன்னா குப்புசாமி. படங்களுடன் கூடிய அகரமுதலி யாருன்னு கேட்டிங்கன்னா ராமநாதன். நெக்ஸ்ட் பாருங்கள், எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. சென்னை பல்கலைக்கழக அகராதி வந்து தமிழ் லெக்சிகன் அப்படிங்கிற பேரில் தான் அவங்க அகராதியை வெளியிட்டாங்க. 6 தொகுதிகளாக வந்து வெளியிட்டிருப்பாங்க. செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகராதி அதை யார் வெளியிட்டாங்கன்னா தேவநேய பாவனர் தான் வெளியிட்டாங்க. அபிதான கோஷம் அப்படிங்கிறது தமிழ் கலைக்களஞ்சியத்தின் முன்னோடி. அபிதான சிந்தாமணி அப்படிங்கிற நூலை அப்படிங்கிற கலைக்களஞ்சியத்தை யார் வெளியிட்டாங்கன்னா சிங்கார வேலனார் தான் வெளியிட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அறிவியல் சார்ந்த கலைச்சொல் அகரமுதலி யாரோடதுன்னு கேட்டிங்கன்னா மனவை முஸ்தபா அவங்களோட இது. அகரமுதலி ஒன்றை நாளும் படித்து வருவாய், நிகரில்லாத சொற்கள் நினைவில் நன்கு பெறுவாய் அப்படிங்கிற பாடல் வந்து யார் சொன்னாங்க அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் தான் சொன்னாங்க. அடுத்து வந்து பாருங்கப்பா, நமக்கு ஜிஎஸ் கொஸ்டின், எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. சேனானி அப்படின்னா படை தளபதி, கிராமமணினா கிராம தலைவர், பலி அப்படிங்கிறது முன்னாடி காலத்தில் வந்து தன்னாளர்கள் வந்து விருப்பப்பட்டு தான் கொடுத்தாங்க. புரோகிதர்னா ஆளுநர் அப்படிங்கிறது தவறுப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, முற்காலத்தில் வேத காலத்தில் குழந்தை திருமணம் இருந்ததாக சான்றுகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். பின்வேத காலத்தில் பெண்கள் வந்து சடங்குகளில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டன்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிதான். கூற்று காரணம் ரெண்டும் சரிதான்ப்பா. ஆனால் ரெண்டுமே ஒன்றுக்கொன்று எந்த தொடருமே இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு எந்த இணை தவறானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், தலையானம் காணும் போரில் சண்டை போட்டு ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுஞ்செழியன் அவர்கள். பட்டினப்பாளைய ஆசிரியர் யாருன்னா உருத்திரங்கண்ணனார். கஜபாகு அப்படிங்கிற மன்னன் வந்து இலங்கையை சேர்ந்தவர். திருவஞ்சிக்களம் சோழர் அப்படிங்கிறது தான் தவறான பதில். ராஜசூய யாகத்தை நடத்தினவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பெருநற்கிள்ளி தான் ராஜசூய யாகத்தை வந்து நடத்தியிருப்பாங்க. தவறான கூற்ற பாருங்க, களப்பிரர்கள் சைவத்தை ஆதரித்தனர்னு சொல்கிறாங்க. பல்லவரையும் பாண்டியரையும் களப்பிரவர்கள் தோற்கடித்தனர்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே சரிதான்ப்பா. வேத வேள்விகளை ஆதரித்தனர்னு சொல்கிறாங்க, அது ராங்ப்பா. உட்பு வியாபாரிகளை உமனர்கள்னு சொல்கிறாங்க, அது ரெண்டுமே வந்து ராங்கு. அப்போ 3ம் 4ம் வந்து தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தோ கிரேக்க கலை மற்றும் சிற்ப பாணி வந்து எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா காந்தார கலை அப்படின்னு தான் அழைக்கப்படும். கீழ்கண்டவற்றில் பொருத்தமற்றது எது அப்படின்னு கேட்டாங்க. புத்த சரிதம்ங்கிறது அஸ்வஹோசர்ங்கிறது சரிதான். அர்த்த சாஸ்திரம் கௌடில்யர் சரிதான். காமசூத்திரம் வாத்சாயனர் அப்படிங்கிறதும் சரிதான். எரித்திரன் கடலின் பெரிப்ளஸ் மெகஸ்தனிஸ்ங்கிறது தப்புப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. சிம்ம விஷ்ணு யாருன்னு கேட்டிங்கன்னா பல்லவ அரசன். முதலாம் ஜெயசிம்மன் யாருன்னா சாளுக்கிய அரசன். முதலாம் ஆதித்யன் யாரு அப்படின்னா சோழ அரசன். மாமல்லம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் வந்து கப்பல் தளம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றில் எது சரியாக இணைக்கப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. கவனமாக பார்த்துக்கோங்கப்பா. இணைக்கப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. ரவிகீர்த்திங்கிறது 2ஆம் புலிகேசி தான். விஷயம்ங்கிறது ராஷ்டிரகூடர்கள் அவர்கள் வந்து மாகாணங்களை வந்து பிரிச்சிருப்பாங்க. நம்மாழ்வார் பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா குருக்கூர். 3ஆம் கோவிந்தன் வாதாபிங்கிறது தான் ராங்கு. சமணர்களால் நிறுவப்பட்ட ஒரு சமய மையம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணபெலகுலா கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. அரச குடும்பம் தொடர்பான சடங்குகளை நடத்துவதற்காக சாளுக்கியர்களால் கட்டப்பட்ட கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பட்டாடக்கல்லில் தான் இருக்குது. அயல் நாட்டு வணிகர்களை வந்து எவ்வாறு அழைச்சாங்கன்னா நானாதேசி அப்படின்ட்டு அழைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கவிராஜ மார்க்கம்ங்கிறது கன்னட மொழி நூல். மத்த விலாச பிரகாசனம்ங்கிறது சமஸ்கிருத மொழி நூல். தீபவம்சம் மகாவம்சம்ங்கிறது பாலி மொழி நூல். இப்போ இது 3மே சரியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பரமேஸ்வரன் கல்வெட்டு வந்து கூரம் செப்பேடு.
இரண்டாம் புலிகேசி வந்து ஐஹோல் கல்வெட்டு, சமுத்திரகுப்தர் அலகாபாத் தூண் கல்வெட்டு, இரண்டாம் நந்திவர்மன் கல்வெட்டு வேலூர் பாளையம் செப்பேடுன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து மூன்றாம் நந்திவர்மனோட கல்வெட்டு செப்பேடு தான் வேலூர் பாளையம் செப்பேடு. நெக்ஸ்ட் சரியான கூற்றை பாருங்க. சாளுக்கிய அரச முத்திரையில காட்டுப்பன்றி வந்து விஷ்ணுவோட வராக அவதாரமாக இருந்து அவங்க முத்திரை பொறிச்சிருக்காங்கங்கிறது சரிதான்ப்பா. பல்லவ அரச முத்திரை வந்து காளை வந்து நந்தி அவங்க வந்து பொறிப்பாங்க. அது வந்து சிவபெருமானின் வாகனம்ங்கிறதும் ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் பாருங்க. முதலாம் ஜெயசிம்மன் வழிவந்த சாளுக்கிய வம்சாவளியினர் அரசு குடும்பத்தை சேர்ந்த பெண்களை வந்து மாநில ஆளுநராக வந்து நியமிச்சிருக்காங்கங்கிறது சரிதான். விஜய பத்திரிகா அப்படிங்கிற பெயரை கொண்ட சாளுக்கிய இளவரசி வந்து கல்வெட்டு ஆணையை பிறப்பிச்சாங்க அப்படிங்கிறதும் சரிதான். பல்லவ அரசிகள் வந்து அரசு நிர்வாகத்தில் நேரடியாக பங்கேற்கவில்லைன்னு சொல்கிறாங்க. அதுவுமே சரிதான். அப்போ அனைத்தும் சரிதான். சரி. நெக்ஸ்ட் பாருங்க. ஐகோல் கல்வெட்டை பற்றி தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐகோல் கல்வெட்டு வந்து கர்நாடக மாநிலம் மேகுடி கோவிலில் ஒரு குன்றின் மேலே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிதான். சமண கோவிலின் கிழக்கு சுவரில் 29 வரிகளை கொண்ட சமஸ்கிருத கல்வெட்டு ஒன்று உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ராங்கு தான்ப்பா. அது 29 வரி வந்து வராது. சாளுக்கிய அரசர்களை குறிக்கும் மெய் கீர்த்தி அப்படிம்பாங்க இந்த கல்வெட்டை. இது வந்து இந்த கல்வெட்டில் வந்து புலிகேசி சத்யஸ்ராய அப்படின்னு அவரை குறிப்பிட்டிருக்காங்கங்கிறாங்க. அந்த சத்யஸ்ராய அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையின் உறைவிடம் அப்படிங்கிறதான் அதுக்கான பொருள். இக்கல்வெட்டு வந்து செய்திகளை யார் எழுதுனாங்க அப்படின்னா ரவிகீர்த்தி அவர்கள் தான் அதை எழுதி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1879 புதுச்சேரிக்கு அருகே உருக்காட்டு கோட்டம் அப்படிங்கிற இடத்துல வந்து 2 புறமும் இணைக்கப்பட்ட லிங்க நந்தி வந்து பல்லவ முத்திரை. அந்த 2 புறமும் இணைக்கப்பட்ட லிங்க நந்தி எதுன்னு கேட்டிங்கன்னா பல்லவரோட முத்திரை. அது பொறிக்கப்பட்ட செப்பு வளையங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அதில் அந்த செப்பு வளையங்கள் எத்தனை இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 10 செப்பு வளையங்கள் தான் அதில் இருந்துச்சு. இது 11 செப்பு வளையங்கள் இருக்கும்பா. அதை மாற்றிக்கோங்க. 11 செப்பு வளையங்கள் தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் எல்லோரா குகை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ எப்போ அறிவிச்சாங்கன்னா 1983 தான் அறிவிச்சாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பாடல்கள் வந்து தமிழ்நாட்டில் பக்தி மரபை வந்து தொடங்கி வச்சாங்க அப்படிங்கிறாங்க. இது சரிதான். பல்லவரும் பாண்டியரும் பக்தி இயக்கத்தை ஆதரிச்சாங்கங்கிறாங்க. இதுவும் சரிதான். இக்காலகட்டத்தில் வந்து வட இந்திய தென்னிந்திய மரபுகளின் கலப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே சரிதான். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கப்பா. ஒரு 10 கொஸ்டின். பொது சிவில் சட்டத்தை ஆராய எந்த மாநிலம் குழு அமைச்சிருக்கு அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலம் தான் குழு அமைச்சிருக்காங்க. அது வந்து யார் தலைமையில் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சன் பிரகாஷ் ரோஷன் அப்படிங்கிறவங்க தலைமையில தான் அந்த குழு வந்து அமைச்சிருக்காங்க. எலும்பு முனை கருவி எந்த மாவட்டத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா புதுக்கோட்டையில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2035 ஒவ்வொரு மாநிலமும் உயர்கல்வியில் எத்தனை சதவீதம் வந்து இலக்கு நிர்ணயம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 50%. ஓய்வூதியம் பற்றி ஆராய குழு அமைத்த மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். இந்தியா வந்து எந்த ஆண்டுக்குள் 0 கார்பன் இலக்கு நிர்ணயம் வச்சிருக்காங்கன்னா 2070. தமிழகத்தில் மொத்த ராம்சார் தலங்கள் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 20. 18 இருந்துச்சுப்பா. இப்போ வந்து 2 சேர்ந்துருச்சு. மொத்தம் 20. இந்தியாவிலே அதிகமான ராம்சார் தலங்கள் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இப்போ புதுசாக சேர்த்த ராம்சார் தலங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா சக்கரக்கோட்டை, தீர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம். இது 2 தான் புதுசாக சேர்த்த ராம்சார் தலங்கள். இது எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. நிசார் அப்படிங்கிறது ஒரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். இந்த செயற்கைக்கோள் திட்டம் யார் யாருக்கு கடையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, நம்ம இந்தியா கடையில் தான் இருக்குது. 38வது தேசிய விளையாட்டு போட்டி எந்த மாநிலத்தில் தொடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தரகாண்டில் தான் தொடங்கியிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. சிறு தொழில் முனைவோருக்கு முத்ரா திட்டத்தின் கீழ் வந்து கடன் தொகை வந்து கொடுத்தாங்க. இப்போ வந்து அது எத்தனை லட்சமாக உயர்த்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 லட்சம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதில் 20 லட்சமாக உயர்த்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. நடப்பாண்டில் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதம்னா 6.4%. ஜல் ஜீவன் திட்டம் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசு திட்டம்ப்பா. அது வந்து எந்த வருஷம் வரைக்கும் நீடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2028.
அறிவியல் தொழில்நுட்பத்துறைக்கு மத்திய பட்ஜெட்டில் எவ்வளவு தொகை ஒதுக்கியிருக்காங்கன்னா 20,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. PM தன் தானிய வேளாண் திட்டம் அப்படிங்கிறது எத்தனை மாவட்டங்களுக்கு உள்ளடக்கியதுன்னா, தன் தானிய வேளாண்மை திட்டம் வந்து அதாவது வேளாண்மையில் பின்தங்கிய மாவட்டங்களை வந்து குரோத் பண்ணி கொண்டு வரது தான் PM தன் தானிய திட்டம். அது எத்தனை மாவட்டங்களை உள்ளடக்கியதுன்னா 100 மாவட்டங்களை உள்ளடக்கியது. நெக்ஸ்ட் பாருங்க. மக்னா வாரியம் அப்படின்னா தாவர விதை அப்படின்னு அர்த்தம். அது வந்து எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னா பீகாரில் தான் அமைக்கப்பட உள்ளதுங்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் எல்லாமே மேக்ஸுப்பா. அந்த மேக்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.